ஹாய் வணக்கம். நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறோம். அந்த நியூ இயர் ரெசல்யூஷனை பிரேக் பண்ணாம எப்படி கம்ப்ளீட் பண்றது அப்படின்ற சீரீஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரெசல்யூஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஹேபிட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும், இல்ல ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்னை பிரேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் லாஸ்ட் கப்பிள் வீடியோஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஹேபிட்டோட அனாட்டமி என்னன்னு லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஹேபிட் அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி அந்த ஹேபிட்டோட கியூவை ஐடென்டிஃபை பண்ணி அதை மாத்துறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா கியூன்றது தான் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் ஆகும். அதுல இருந்து தான் ஹேபிட்டோட லூப்ல ஃபர்ஸ்ட் கியூ ட்ரிகர் ஆகும். அதுல இருந்து நம்ம அன்கான்சியஸா இல்ல ரொட்டீன் ஒர்க்ஸ் பண்றோம். அது மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டுக்காக தான் நம்ம பண்றோம். இதுதான் அந்த ஹேபிட் லூப். யூஸ்வலி என்ன ஆகுது அப்படின்னா நம்ம எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு வரும்போது ரொம்ப ஹை ஃபேட், ஹை சால்ட், ஹை ஸ்வீட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதெல்லாம் ட்ரிகர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரிகர் ஃபுட்ஸ் பேசிக்கலி ஒருத்தருக்கும் பர்சனலா ஒரு ட்ரிகர் ஃபுட் இருக்கலாம். இருந்தாலும் ரொம்ப பெஸ்ட் செல்லிங் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பீஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் கேக், பேஸ்ட்ரி, இது மாதிரி பாப்கார்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரிகர் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரிகர் ஃபுட்ஸை நம்ம கிரேவிங் இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டுடுறோம். பசி இல்லைன்னாலும் நம்ம சாப்பிட்டுடுறோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம அந்த ட்ரிகர் ஃபுட்ஸ் சாப்பிடுறதுனால நம்ம ஒரு பேலன்ஸ்டு டயட் மெயின்டைன் பண்ணி நம்ம ஹெல்த்தை நல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஹேபிட் நம்ம லூஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? சோ ஹேபிட்ல ஒரு பேலன்ஸ் டயட் சாப்பிடுறதும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவா இருந்து ஒரு பிஹேவியரை செட் பண்றதுனால நம்ம இந்த பேட்டர்ன்ல இருந்து சக்சீட் ஆகி வெளியில போக முடியும். இந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி சக்சீட் ஆகி வெளியில போக முடியும். ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோமோ, பேலன்ஸ் டயட் பண்ணி, லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி, ஹெல்தி ஹேபிட்ஸ்குள்ள போயிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்ன்ற ஒரு விஷயம் மட்டும் நம்மள டீரைல் பண்ணி அதுல இருந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறதுல இருந்து இழுத்து நம்மள கீழே கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்க்கு நிறைய கியூஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே நான் சொன்னேன், ஒரு ஹேபிட்டுக்கு ஒரு கியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹேபிட்டோட கியூஸ் என்ன சொல்றது, பிசிக்கலாவும் இருக்கலாம், இல்ல மென்டலி ட்ரிகர் ஆகக்கூடியதாகவும் இருக்கலாம். பிசிக்கலா இருக்கு அப்படின்னா அப்படின்னா ஒரு பிளேஸ்க்கு போனாலோ, இல்ல ஏதாவது ஒரு பர்சனை நம்ம பாக்குறோம் அப்படின்னாலோ, இல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னாலோ அதெல்லாம் பிசிக்கல் கியூஸ். அதே மாதிரி மென்டல் கியூஸ் என்னெல்லாம் அப்படின்னா, அதை பத்தின ஞாபகம் வரும். ஏதாவது ஒரு ட்ரிகர் ஃபுட்டை பத்தின ஞாபகம் வரும். அது ஒரு மென்டல் கியூஸ். அப்படி இல்லைன்னா நம்ம பல்ல ஒரு சிலர் கிரைண்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் போது பல்ல கிரைண்ட் பண்றது, பல்ல கடிக்கிறது, இல்ல எச்சில் வர்றது, மவுத் வாட்டரிங், அப்புறம் ரொம்ப வயிறெல்லாம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கிறது, எழுந்து எங்கேயாவது நடந்து போய் எதையாவது சாப்பிட்டே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வர்றது, இதெல்லாம் மென்டல் கியூஸ். இந்த கியூஸ் நம்மளுக்கு வந்த உடனே நம்ம இந்த ட்ரிகர் ஃபுட்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடறோம். ரிவார்டு கிடைக்குது, இருந்தாலும் நம்மளோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது. சோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்களால ட்ரிகர் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏதாவது ஒரு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே ஒரு ரீசன் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ன, அந்த கியூவை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன ஸ்ட்ரெஸ் அப்படின்றத நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணணும். சப்போஸ் நம்மளால அந்த ஸ்ட்ரெஸ் அட்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம பிஹேவியருக்குள்ள, நம்ம ரொட்டீன் பிஹேவியருக்குள்ள, அதாவது அன்கான்சியஸ் பிஹேவியருக்குள்ள போகும்போது அதை நம்ம ஹெல்தி ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் பண்ணணும்.
எதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த பேட்டர்னை நம்ம ரெகுலரா பண்ணிட்டே வந்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அந்த கியூஸ் ஐடென்டிஃபை பண்ணி எய்தர் ஸ்ட்ரெஸ் அட்ரஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஹெல்தி ஆல்டர்னேட்டிவ்க்குள்ள போகணும். அந்த ஹெல்தி ஆல்டர்னேட்டிவும் சேம் கைண்ட் ஆஃப் ரிவார்டை வந்து நம்மளுக்கு தரும். ஸோ உங்களுக்கு கிரேவிங் வந்து ஜாஸ்தி ஆகாது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஒரு சின்ன ஷார்ட்டா சொல்றதா இருந்தா என்ன விஷயத்தினால நம்மளுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அது ஸ்ட்ரெஸ்னால ட்ரிகர் ஆகும்போது எய்தர் பிசிக்கலாவோ இல்ல மென்டல் கியூஸோ கிடைக்கும். அந்த பிசிக்கல் கியூஸ மென்டல் கியூஸ எதனால வருதுன்றத அட்ரஸ் பண்ணணும். அட்ரஸ் பண்ண முடியலையா, அதனால வரக்கூடிய நம்ம ரொட்டீன் பிஹேவியரை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ஹெல்தி அல்டர்னேட்டிவ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளோட நியூ ஹேபிட்ஸ் வந்து உள்ள புகுத்துறோம், ஓல்டு ஹேபிட்டை அப்படியே மெதுவா வெளியில எடுக்கிறோம். இதுதான் நம்ம கியூஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான டெக்னிக். அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ரொட்டீன் பிஹேவியர் இருக்கு இல்லையா, நம்ம அன்கான்சியஸாவோ இல்ல கான்சியஸாவோ ஒரு ரொட்டீன் பிஹேவியரை பண்றோம், அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸ்டே டியூன். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப். நான் உங்களோட வெல்னஸ் கோச். ஓகே, see you, bye bye.